அன்பின் பிதாவே, இந்த காலை வேலைக்காக மக்க நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நீர் உண்மையுள்ளவர், நீதி உள்ளவர், பரிசுத்தமுள்ள கர்த்தர். ஆண்டவரே, மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். உத்தமமான வழிகளில் விவேகமாய் நடப்பேன், என் வீட்டிலே உத்தம இருதயத்தோடு நடந்து கொள்வேன் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறது போல நாங்களும் உத்தமமான வழிகளில் நடக்க எங்களுக்கு கிருபை செய்யுங்க. இந்த நாளின் வேத தியானத்தை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாங்க. நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். 2 சாமுவேல் 17வது அதிகாரம் 16வது வசனம். இப்பொழுதும் நீங்கள் சீக்கிரமாய் தாவீதுக்கு அறிவிக்கும்படி செய்தி அனுப்பி, நீர் இன்று ராத்திரி வனாந்தரத்தின் வெளியிலே தங்க வேண்டாம், ராஜாவும் அவனோடு இருக்கிற சகல ஜனங்களும் விழுங்கப்படாதபடிக்கு தாமதம் இல்லாமல் அக்கறைப்பட வேண்டும் என்று சொல்லச் சொல்லுங்கள் என்றான். இப்ப ஊசாய் தாவீதுக்கு ஒரு செய்திய அனுப்புறான். யார் மூலம் அப்படின்னு சொன்னா, சாதோக்குன்ற ஆசாரியருடைய மகனும் அடுத்து இன்னொரு ஆசாரியன் அபியத்தார், அவனோட மகன் யோனதாப், அவங்க 2 பேர் மூலமும், யோனத்தான், அவங்க 2 பேர் மூலமும் செய்திய அனுப்புறான். என்ன செய்தி அப்படின்னா, சீக்கிரமா இன்னைக்கு ராத்திரியிலே வனாந்திரத்துல தங்கி இருக்க வேண்டாம், அக்கறைப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு செய்தி. ஏன்னா இவன் அகிதோப்பேல் ஆலோசனைக்கு எதிரா இவன் சொல்லி, ஊசாய் சொல்றத அப்சலோம் கேட்டத எல்லா விஷயத்தையும் சொல்லி வர்றான். யோனத்தானும் அகிமாசும், இதான் யோனத்தான் அபியத்தாரோட மகன், அகிமாஸ் சாதோக்கோட மகன். 2 பேரும் தாங்கள் நகரத்தில் பிரவேசிக்கிறதுனால் காணப்படாதபடிக்கு இன்ரோகேல் அண்டையில் நின்று கொண்டிருந்தார்கள். யாரும் பாத்திரக்கூடாது இவங்க போறத அப்படின்னு சொல்லிட்டு அங்க நிக்கிறாங்க. ஒரு வேலைக்காரி போய் அதை அவர்களுக்கு சொன்னாள். தாவீதுக்கும் அவனோடு இருக்கிற மனுஷர்களுக்கும் இவங்க 2 பேரும் வந்திருக்கிற செய்திய ஒரு வேலைக்காரி போய் சொல்றான். அவர்கள் தாவீது ராஜாவுக்கு அதை அறிவிக்க போனார்கள். இந்த 2 பேரும் தாவீதுட்ட போய் செய்திய சொல்றதுக்கு போறாங்க. ஒரு பிள்ளையாண்டான் அவர்களை கண்டு அப்சலோமுக்கு அறிவித்தான். அப்ப இவங்க போய் தாவீதுக்கு செய்தி சொல்ற விஷயத்த அப்சலோம் கிட்ட அவன் சொல்லிட்டான். ஆகையால் அவர்கள் இருவரும் சீக்கிரமாய் போய் பகூரீமில் இருக்கிற ஒரு மனுஷன் வீட்டுக்குள் பிரவேசித்தார்கள். ஏன்னா ராஜா பிடிக்க வர்றான், தப்பிக்கிறதுக்கு ஒரு வீட்டுக்குள்ள போறாங்க. அவன் முற்றத்தில் ஒரு கிணறு இருந்தது, அதில் இறங்கினார்கள். கிணத்துக்குள்ள இறங்கிட்டாங்க. வீட்டுக்காரி ஒரு பாயை எடுத்து கிணற்று வாயின் மேல் விரித்து, காரியம் வெளிப்படாதபடிக்கு அதன் மேல் நொய்யை பரப்பி வைத்தாள். ஒரு பாயை விரிச்சு அந்த கிணத்தோட மேல பாயை விரிச்சிட்டு அத உள்ள இவங்க ஒளிஞ்சிருக்கிறது தெரியாத வண்ணம் தானியத்தால நிரப்பிட்டான். அந்த பாய் மேல ஃபுல்லா தானிய காய வைக்கிற மாதிரி காட்டிட்டான். அப்சலோமின் சேவகர் அந்த ஸ்திரீயினிடத்தில் வீட்டிற்குள் அகிமாசும் யோனத்தானும் எங்கே என்று கேட்டார்கள். கண்டுபிடிச்சிடறாங்க இங்கதான் இருக்கான்னு. அவங்க நேரா அங்க எங்கேன்னு கேட்கிறாங்க. அவர்களுக்கு அந்த ஸ்திரீ வாய்க்காலுக்கு அப்பாலே போய்விட்டார்கள் என்றாள். இவர்கள் தேடி காணாதே போய் எருசலேமுக்கு திரும்பினார்கள். எருசலேம்ல தான் அப்சலோம் ராஜாவா இருக்கான். அங்க திரும்பி அவங்க 2 பேரும் கண்டுபிடிக்க முடியலன்ற செய்திய சொல்லிடுறாங்க. இவர்கள் போன பிற்பாடு அவர்கள் கிணற்றிலிருந்து ஏறி யோனத்தானும் அகிமாசும் கிணத்துல இருந்து ஏறி வர்றாங்க. தாவீதை நோக்கி, சீக்கிரமா எழுந்து ஆற்றை கடந்து போங்கள், இன்னபடி அகிதோப்பேல் உங்களுக்கு விரோதமாய் ஆலோசனை சொன்னான் என்றார்கள்.
நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லி இங்க இருந்து போயிருங்க அப்படின்றத சொல்றான். அப்பொழுது தாவீதும் அவனோடு இருந்த சகல ஜனங்களும் எழுந்து யோர்தானை கடந்து போனார்கள். ஆற்றை கடந்து அக்கறை பட சொன்னதுனால ஆற்றை கடந்து போறாங்க. பொழுது விடுகிறதற்குள்ளே யோர்தானை கடவாதவன் ஒருவனும் இல்லை. ராத்திரியே அவங்க யோர்தானை கடந்துட்டாங்க. உடனே செயல்பட்டு யோர்தானை கடந்து போயிட்டாங்க. அப்ப ஊசாய் ஆலோசனை கொடுத்தத அப்சலோம் கேட்டதுனாலதான் இவங்க இங்க தப்பிச்சிட்டாங்க. இது ஊசாய் தாவீதுக்கு செய்த ஒரு உதவி. அகிதோப்பேல் தன் யோசனையின்படி நடக்கவில்லை என்று கண்டபோது, அதுக்கு முன்னாடி வரைக்கும் அகிதோப்பேலோட ஆலோசனை தேவனுடைய வாக்க போல இருந்துச்சு. 16வது அதிகாரம் 23வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு. இப்ப அவன் ஆலோசனைய புறக்கணிச்சுட்டு ஊசாய் சொன்ன ஆலோசனைய அப்சலோம் கேட்டதுனால இவனுக்குள்ள கலக்கம் வந்துருச்சு. ஒண்ணு தான் சொல்றத கேட்கலையே அப்படின்ற எண்ணம் அவனுக்குள்ள. இவ்வளோ நாள் நான் சொன்னதை கேட்டு நடந்தாங்க, இப்ப நான் சொல்றதை கேட்கல அப்படின்ற சுயம் அதிகமா வெளிப்பட்டிருக்கலாம். அல்லது தாவீது கொன்னு போடல, தாவீது திரும்பவும் ராஜாவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, அப்படி வந்துட்டா தன்னை அழிச்சு போட்டுருவானே, எதிர்காலத்தை குறிச்ச ஒரு பயத்தினால இருக்கலாம். ஏதோ ஒண்ணு அவனை அதிகமா பாதிச்சிருக்கு. அத தன்னுடைய யோசனையின்படி நடக்கலன்றத அறிந்த உடனே தன் கழுதையின் மேல் சேணம் வைத்து ஏறி தன் ஊரில் இருக்கிற தன் வீட்டிற்கு போய் தன் வீட்டு காரியங்களை ஒழுங்குபடுத்தி 4 கொண்டு செத்தான். தான் வீட்டுக்கு வர்றான், எல்லாத்தையும் சரி பண்ணிட்டு ஒழுங்குபடுத்திட்டு சூசைட் தற்கொலை பண்ணி செத்து போறான். ஆனா யாத்ராகமம் 20வது அதிகாரம் 13வது வசனம் ஆண்டவர் அவங்களுக்கு நியாயப்பிரமாணத்தை கொடுக்கும்போது கொலை செய்யாதிருப்பாயாக அப்படின்னு சொல்லி கற்றுக் கொடுத்திருந்தாரு. அடுத்து யோவான் 10:10 திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வரான் அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்ப பிசாசோட குணம்தான் கொல்றது, அழிக்கிறது, திருடுறது, இதெல்லாம் பிசாசோட குணம். தற்கொலை செய்கிறது பிசாசுக்கு கீழ்ப்படுகிறதா அர்த்தம். வாழ்க்கைய ஆண்டவர் கொடுத்த வாழ்க்கை, அதை நம்மளா முடித்து கொள்ள நமக்கு உரிமை கிடையாது. தற்கொலை செய்வது என்பது ஒரு பாவம். ஆனா அகிதோப்பேல் தன்னுடைய உயிரை தானே மாய்த்து கொண்டான். அவன் தகப்பன் கல்லறையில் அவனை அடக்கம் பண்ணினார்கள். அவனை எடுத்து அடக்கம் பண்ணிட்டாங்க அகிதோப்பேல. தாவீது மக்னாயிமுக்கு வந்தான். மக்னாயிம் அப்படின்ற இடம் சவுலோட மகன் இஸ்போசேத் அந்த மக்னாயிம்ல இருந்துதான் ஆட்சி செய்து வந்தான். சவுலுக்கு அப்புறம் மக்னாயிம்ல இருந்துதான். இது 2வது அதிகாரம் 8ல இருந்து 10 வரையில் உள்ள 2 சாமுவேல் 2வது அதிகாரம் 8ல இருந்து 10 வரை வாசிக்கலாம். அந்த மக்னாயிமுக்கு வந்தான். அப்சலோமும் சகல இஸ்ரவேலோடு கூட யோர்தானை கடந்தான். இப்ப தாவீதை துரத்திக்கிட்டு அப்சலோம் வர்றான். இப்ப யோர்தான தாவீது கடந்ததை அறிந்து இவனும் யோர்தான கடந்துறான். அவன் கூட இஸ்ரவேலர் எல்லாரும் கூட வர்றாங்க. அப்சலோம் யோவாப்புக்கு பதிலாக அமசாவை இராணுவ தலைவனாக்கினான். ஏன்னா யோவாப் தாவீதுக்கு ரொம்ப உண்மையா இருந்த இராணுவ தலைவன். அவனுக்கு பதிலாக அமசாவை வைக்கிறான். இந்த அமாசா நாகாசின் குமாரத்தியும் செருயாவின் சகோதரியும் யோவாப்பின் அத்தையுமாகிய அபிகாயிலை படைத்த இஸ்ரவேலனாகிய எத்ரா என்னும் பேருள்ள மனுஷனுடைய குமாரனாய் இருக்கிறான். அவங்க சொந்தக்காரர்ல ஒருத்தர் தான், தாவீதோட சொந்தக்காரர்கள்ல ஒருத்தர் தான் இந்த அமாசா.
அவனை இப்ப வந்து இராணுவ தலைவனாகி இருக்கான். இஸ்ரவேல் ஜனங்களும் அப்சலோமும் கீலேயாத் தேசத்திலே பாளையம் இறங்கினார்கள். இஸ்ரவேல் மக்களும் அப்சலோம், அவங்களோட ராஜா அப்சலோமும் கீலேயாத்துல பாளையம் இருக்கிறாங்க. தாவீது மக்னாயிமிலே சேர்ந்த போது அம்மோன் புத்திரரின் தேசத்து ரப்பா பட்டணத்தான் ஆகிய சோபி என்னும் நாகாசின் குமாரனும். இப்ப மக்னாயிம்ல வந்தப்ப ஒரு 3 பேர் வர்றாங்க. யார் யாருன்னா, ஆளு வந்து அம்மோன் புத்திரர் தேசத்து ரப்பா அப்படின்றது அம்மோன் தேசத்தோட தலைநகரம். அந்த பட்டணத்தை சார்ந்த சோபி அப்படின்னு போட்டிருக்கு. 2 சாமுவேல் 10:2 நாகாசின் குமாரனாகிய ஆனூன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தன் பேர் போட்டிருக்கு. அவனோட சகோதரன் தான் அந்த சோபி. லோதேபார் ஊரானான அம்மியேலின் குமாரன் மாகீர், 2வது மாகீர் வீட்டுல தான் யோனத்தானின் மகன் வந்து ஒளிஞ்சிருந்தான். தாவீது கூட அவனை வந்து கூட்டு வந்து தன்னோடு சேர்த்து பந்தி இருக்கும்படியா அழைத்து கொண்டு வந்தான். அந்த முடவனான மேவி போஷேத் வந்து இந்த மாகீர் வீட்டுல தான் தங்கி இருந்தான். 2 சாமுவேல் 9வது அதிகாரம் 4வது வசனம். அந்த மாகீர் ரோஹிலிம் ஊரானாகிய கீலேயாத்தியனும் ஆகிய பர்சிலா. இந்த பர்சிலாவை பத்தி 2 சாமுவேல் 19வது அதிகாரத்துல 31-39 வரைக்கும் சொல்லப்பட்டிருக்கு. அவன் நல்லா பணக்காரன். அவனுக்கு 80 வயது உடையவனாயிருந்தான். மக்னாயிம்ல தாவீது இருந்த நாட்கள் எல்லாம் அவன் வந்து பராமரித்து வந்தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பகுதியில நம்ம பார்க்கலாம். இந்த 3 பேரும் சோபி, மாகீர், பர்சிலா, இந்த 3 பேரும் மெத்தைகளையும் கலங்களையும் மண்பாண்டங்களையும் கோதுமையையும் வார்கோதுமையையும் மாவையும் வறுத்த பயிற்சையும் பெரும் பயிற்சையும் சிறு பயிற்சையும் வறுத்த சிறு பயிற்சையும் தேனையும் வெண்ணெயையும் ஆடுகளையும் பால் கட்டிகளையும் தாவீதுக்கும் அவனோடு இருந்த ஜனங்களுக்கும் சாப்பிடுகிறதற்கு கொண்டு வந்தார்கள். வனாந்தரத்துல ஓடி தப்பிச்சு வந்துகிட்டு இருக்க தாவீதுக்கு அவனோடு கூட இருந்த மக்களுக்கு தேவையான ஆகாரத்தை இந்த 3 பேரும் கொண்டு வந்து பராமரிக்கிறாங்க. அந்த ஜனங்கள் வனாந்திரத்தில் பசியும் இளைப்பும் தவனமாய் இருப்பார்கள் என்று இப்படி செய்தார்கள். வனாந்திரத்துல இருக்கிறதுனால ரொம்ப பசியோடு சோர்ந்து போய் ரொம்ப பசியோடு இருப்பாங்க. அப்படின்றதுனால இவங்க கொண்டு வந்து தாவீத ஆதரிக்கிறாங்க. தாவீதுக்கு சப்போர்ட்டா இருந்து அந்த தேவையான ஆகாரத்தை கொண்டு வந்து இவங்க கொடுக்குறாங்க. பின் நாட்கள்ல அதுக்கு தாவீது நன்றி உள்ளவனாய் இருக்கிறத நம்ம பார்க்கலாம். அப்ப இந்த நாள்ல நம்ம கற்றுக்கொண்டது என்னன்னா, ஊசாய் வந்து தாவீதுட்ட செய்தி சொல்லி அனுப்புறான், நீ உடனே வனாந்தரத்துல இருந்து தப்பிச்சு போயிரு அப்படின்னு சொல்லிட்டு அதை கொண்டு வந்து அந்த செய்தியை கொண்டு வந்தது யோனத்தானும் அகிமாசும். அவங்க போய் தாவீதுட்டு அறிவிக்க போறத கண்டுபிடிச்ச ஒருத்தன் அப்சலோம்கிட்ட போய் சொல்லி கொடுத்துறான். அப்சலோம் ஆளை அனுப்பி தேட சொல்றான், சேவகரை அனுப்புறான். அவங்க வந்து ஒரு வீட்டுக்குள்ள போய் கிணத்துல ஒளிஞ்சுக்கிறாங்க. அந்த வீட்டுக்கு சொந்தக்காரி வந்து ஒரு பாயை விரிச்சு அது மேல தானியத்தை பரப்பி போட்டுறா. கிணத்து வாசல்ல பாயை விரிச்சு அது மேல தானியத்தை காய வச்சிடா. சேவகர் வந்து கேட்கும் போது அவங்க 2 பேரும் போயிட்டாங்க அப்படின்னு சொன்ன உடனே அவங்க தேடி போறாங்க, கண்டுபிடிக்க முடியல. மறுபடியும் எருசலேமுக்கு வந்துட்டாங்க. இவங்க போன பிறகு அவங்க தாவீதுட்ட போய் உடனே இங்க இருந்து கிளம்பிடு அப்படின்ற செய்திய சொன்னா,
அவங்க உடனே அந்த இடத்த விட்டு கிளம்பி போயிட்டாங்க. அகி- ஆஹ் அகிதோப்பேல் வந்து தன்னோ ஆலோசனையின்படி அப்சலோம் நடக்கல அப்படின்றத அறிந்த உடனே அவன் வீட்டுக்கு வந்து தன்னுடைய தற்கொலை செய்து மரித்து போனான் அப்படின்றத பார்த்தோம். தற்கொலைன்றது ஒரு பாவம், ஆண்டவருக்கு விரோதமான செயல். அதை செய்யக்கூடாது. ஆனா இவன் செய்தான். அவனுக்குள்ள இருந்த பெருமையினாலும் எதிர்காலத்தை குறிச்ச ஒரு பயத்தினாலையும் அவன் தற்கொலை செய்தான்னு பார்த்தோம். தாவீது மக்னாயிம்ல இருந்தான். அப்சலோம் வந்து கீலேயாத் தேசத்துல பாளையம் இறங்கி இருந்தான். அப்ப வந்து அந்த நேரத்துல வந்து தாவீதுக்கு மக்னாயிம்ல இருந்த போது 3 பேர் அவங்களுக்கு தேவையான உணவுகளை கொண்டு வந்து கொடுத்து அவங்கள ஆதரிச்சாங்க அப்படின்றத இந்த நாள்ல நம்ம தியானிச்சோம். இப்ப நம்ம ஜெபம் பண்ண போறோம். அன்பின் பிதாவே, இந்த நாள்ல கற்றுக்கொண்ட இந்த வேத பகுதிக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம் கர்த்தாவே, நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற இந்த நல்ல வாழ்க்கைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நாங்க தாழ்மை உள்ளவர்களாய் எல்லாவற்றையும் சகித்து கொள்ளுகிறவர்களாய், ஆண்டவரே உம்மை உத்தமமாய் சேவிக்கிறவர்களாய் காணப்பட கிருபை செய்யுங்க. ஆண்டவரே ஸ்தோத்திரம். இந்த அகிதோப்பேலை போல எத்தனையோ பேர் ஆண்டவரே தற்கொலை எண்ணத்தோடு இருக்கிற மக்களுக்காய் நாங்க ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அந்த எண்ணங்களுக்கு இடம் கொடுக்காம பிசாசுக்கு எதிர்த்து நிற்க ஆண்டவரே தைரியமா எதிர்காலத்தை ஃபேஸ் பண்ண ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்யுங்க. ஆண்டவரே மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே தாவீதை ஆண்டவரே பராமரித்த அந்த 3 பேருக்கு நினைக்கிறோம். இது போல நாங்களும் தேவையுள்ள மக்களுக்கு எங்களால் இயன்ற உதவிகளை செய்து ஆதரிக்க நல்ல குணத்தை எங்களுக்கு தந்துருளுங்க. இந்த நாள்ல சுவிசேஷ பணி செய்கிற ஒவ்வொருவரையும் உடைய கரத்திலே கொடுக்கிறோம். பயன்படுத்துங்க. சத்தியத்தை சரியாய் அறிவிக்க கிருபை தாங்க. அநேகர் உம்முடைய வார்த்தையினால் தொடப்பட்டு உம்மை ஏற்றுக்கொண்டு ஜீவ பாதையில நடக்க கிருபை தாரும். நாங்களும் உம்முடைய ராஜ்யத்தின் பணியிலே எங்களால் இயன்றதை செய்ய எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவலுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமே. காட் பிளஸ் யூ.